நான் எஸ்ஆர் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் சமூகத்தில் ஒரு மாடு அடிப்பட்ட மாதிரி போட்டுருந்துச்சு. அதை பற்றி தான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன்ப்பா. நான் நிறைய கமெண்டு ஷார்ட்ஸாக தான் போட்டுருந்துச்சு. நிறைய கமெண்ட்டு நம்ம அந்த கமெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. நான் விசாரிச்சதில் தெரிஞ்ச வரைக்கும் அதை பற்றி நான் டீட்டெயில் முழுசாக சொல்கிறேன். முழுசாக வீடியோ பாருங்கள். நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் நெல்லூர்பேட்டை ஒரு வில்லேஜ்னு நினைக்கிறேன். அதாவது நைட் டைமில் பார்த்தா இந்த பன்னிங்கெல்லாம் விவசாயத்தில் ஏதாவது கிழங்கு இதெல்லாம் இப்போ சாப்பிட்டு விவசாயத்தை நாசம் பண்ணிடுறதுக்கோசரம் அன்டைமில் அந்த பன்னிக்கு நாட்டு வெடி மாதிரி வாய் வெடி மாதிரி வச்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்களாம். அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த காலையில் இந்த மாடு மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போகும்போது அந்த மாடு மேய்ச்சல் கட்டிட்டு வரும்போது அந்த மாடு தெரியாமல் என்ன பண்ணிட்டுக்குது, மேய்ச்சலோடு இருக்கும்போது கடிச்சிட்டு இருக்குது. அது கடிச்சிட்டுக்கு அப்புறம் தான் அந்த வாய் மொத்தமே அந்த நோஸ் இருக்குதுல்ல, பெரிய எலும்பு பிரெயின், அதால் ஒரு முழுசாகவே அந்த வாயே இல்லை சுத்தமாக. அந்த எலும்பு தாழ்வா எல்லாமே பிடுங்கிச்சு. அது வெடியில் அது சாப்பிட்ணவே கஷ்டம்தான். ரெடி பண்ணுறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. அது அந்த மாட்டை ரெடி பண்ணக்கூடாது. நீ வாழ்னவும் நர்க்க வாழ்க்கை தான் வாழணும். கேட்டதில் இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு 2-3 மாடு இது மாதிரி நடந்துருக்குது. அதே மாதிரி இந்த மாடு இறந்த மாடு எல்லாம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி இங்கே எங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தா எருதுக்கட்டு, அதாவது ரேஸு அந்த மாதிரி நடந்த இடத்துலலாம் நிறையா செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கு அந்த மாடு. நம்ம முழுக்க அந்த காணொலி எதுக்கு பதிவு பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. நாங்களும் மாடு வளர்த்துட்டு தான் இருக்கோம். நாங்களும் அதனால தான் அதோடய கஷ்டம் எங்களுக்கு தெரியறதுனால தான் நாங்கள் சொல்கிறோங்க. இந்த மாதிரி தப்பு யாரும் தடை பண்ண செஞ்ச பொருளை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண விடக்கூடாது. இன்னொருத்தர் அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணுறது 90% பயம் கம்பல்சரி வந்தே தீரணும். அதனால தான் நம்ம இந்த வீடியோலாம் காணொலிலாம் ஷேர் பண்ணது ஒரே ரீசனு. நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க, என்னால் பதில் சொல்ல முடியல. அந்த மாடு இப்போதைக்கு உயிரோடு இல்லை. அந்த மாடு இறந்துடுச்சு அப்போவே. நீங்கள் ஒரு கேட்டிருக்கிற வாய்ஸ் பார்த்தீங்களா, அது ஒரு மாட்டோட ஓனர் கதறல் தான். அது இப்போ கூட சொல்கிறேன், அந்த முழுக்க அந்த தப்பு எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். யாரும் வெளியில் நடந்தால் கூட பார்த்துட்டு பயப்படுவாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய பேர் காப்பாற்ற சொல்லி எவ்வளோ மெசேஜ் பண்ணுறேங்க. ஆனால் அது இப்போதைக்கு அந்த மாடு உயிரோடு இல்லை. அது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாடு அப்போவே இறந்துடுச்சான் செகண்ட்லேயே. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிற வழி டெம்போவிலே இறந்துடுச்சான் அந்த மாடு. சப்போஸ் இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கும் சொல்கிறேன். இந்த வாய்ஸை நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். யாரும் எதுவும் பேடாக கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நானும் மாடு வளர்க்குறேன், அதனால தான் ஷேர் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தப்பு இங்கேயும் நடக்காமல் நம்ம தடுக்கலாம். இந்த மீடியாவுக்கு எவ்வளவோ நம்ம நல்லது கெட்டது செய்கிறோங்க. நம்ம மூலிமா ஒரு நல்லது நடக்கட்டும். அதனால தான் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கண்ணா. நாங்களும் ஒரு மாடு வளர்க்குறவங்க தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாடு வளர்க்குறோம். ஒரு மாடு பேர் கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு வாயில்லா ஜீவனை இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அவளை கண்டுபிடிச்சி கடுமையாக தண்டனை கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் ஆகிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு குடோனே எரிச்சு எவ்வளோ மாடு தீக்கரை ஆகினாங்க. இதேமாரி தான் இது தயவுசெய்து சும்மா விடக்கூடாதுங்க. அனைவரும் குரூப்பில் பகிர்ந்து இது ஒரு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அனைவரும் ஒத்துழைச்சு இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். ஒரு வாயில்லா ஜீவன் என்னங்க பண்ணுச்சு? எவ்வளோ கஷ்டம் ஒரு மாடு வளர்த்து அதை பேர் கொண்டு வரத்துக்கு. இதை உண்மையிலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் இன்னொரு நாளைக்கு இது மாதிரி பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் கண்டுபிடிச்சி இது பண்ணுங்க. அப்போ தான் அந்த வாயில்லா ஜீவனுக்கு ஒரு இதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.